ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5th ஸ்டாண்டர்ட் சோசியல் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? செகண்ட் டேர்ம் 3rd லெசனோட ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? உலகில் உள்ள கண்டங்கள் சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ இந்த லெசனை பார்க்கும்போதே தெரிஞ்சிருது கண்டங்களை பற்றின லெசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? நம்ம உலகத்தில் எத்தனை கண்டங்கள் இருக்குது, ஒவ்வொரு கண்டத்துலையும் என்னென்ன அதிசயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த லெசனில் பார்க்கலாம். பாருங்கள், அதுக்கு முன்னாடி லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி காலச்சுவடி ஒன்று கொடுத்துருக்காங்களா? இந்த காலச்சுவடியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகில் உள்ள மிக உயரமான சிகரங்களில் 14 சிகரங்கள் நம்ம வாழக்கூடிய ஆசிய கண்டத்தில் தான் இருக்குது. நம்ம இந்தியா ஆசிய கண்டத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசன் எடுக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 14 சிகரங்கள் ஆசிய கண்டத்தில் உள்ளன. இவை 8000 மீட்டருக்கு மேல் உயரம் கொண்டவையாக காணப்படுகின்றன அப்படின்ற ஒரு தகவலை இந்த காலச்சுவடி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பாருங்கள், ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? பாருங்கள், இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் எண்ணிக்கை 28. இந்தியாவில் உள்ள யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை 9. இந்தியாவின் தலைநகரம் புதுதில்லி. தாஜ்மஹால் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமுனை நதிக்கரை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டங்களுக்குரிய நாடுகளையும் சிறப்புகளையும் அட்டவணைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? பாருங்கள், நாடுகள் சிறப்புகள் சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அட்டவணைப்படுத்தலாமா? கண்டங்கள், ஆசிய கண்டம், அதில் இருக்கக்கூடிய நாடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, சீனா, ஸ்ரீலங்கா, இந்தோனேஷியா. சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால். அடுத்து ஆப்பிரிக்கா. பாருங்கள், ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நாடு சூடான், லிபியா, எகிப்து. அதில் இருக்கக்கூடிய சிறப்பு தங்கம் மற்றும் வைரச் சுரங்கங்கள். அடுத்து ஐரோப்பாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ், இத்தாலி, ஆஸ்திரியா. அதில் இருக்கக்கூடிய சிறப்பு வோல்கா நதி. அடுத்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா. அதில் ஆஸ்திரேலியா தான் நாடு. பெருந்தடுப்பு பவளப்பாறை திட்டுக்கள் இதில் இருக்கக்கூடிய சிறப்புகள். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், உலக வரைபடத்தை உற்று நோக்கி விடையளிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஒவ்வொரு கண்டங்களும் எந்தெந்த இடங்களில் இருக்குது. இங்கே ஆசியா இருக்கா, இங்கே தான் இந்தியா இருக்குது. அப்போ இந்தியா ஆசிய கண்டத்தில் தான் இருக்குது. ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, இந்த மாதிரி 7 கண்டங்கள் இருக்காப்பா. பாருங்கள், ஐரோப்பாவின் கிழக்கே அமைந்துள்ள கண்டம். இப்போ ஐரோப்பா எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள், இங்கே இருக்குது. இப்போ இங்கேயே கொடுத்துருக்காங்க. வடக்கு எது? வடக்குனா மேலே இருக்கக்கூடியது, மேற்குனா இந்த சைடு, கிழக்கு இந்த சைடு, தெற்கு கீழே. இப்போ ஐரோப்பாவிற்கு கிழக்கே அமைந்துள்ள கண்டம் எது அப்படின்னா கிழக்கே ஆசியா தானே பறக்கு. இது ஆனால் கிழக்கு இந்த சைடு தானே. இப்போ கிழக்கு ஆசியா. இந்திய பெருங்கடலுக்கு வடக்கே அமைந்துள்ள கண்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்திய பெருங்கடல் இங்கே இருக்கா? வடக்குனா மேலே தானே, அதுவும் ஆசியா தான். அடுத்து ஆப்பிரிக்காவிற்கு மேற்கே அமைந்துள்ள பெருங்கடல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? ஆப்பிரிக்கா எங்கே அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இங்கே இருக்கா? அதற்கு மேற்கேனா இதுதான். இப்போ அதில் இருக்கக்கூடிய பெருங்கடல் எதுனா அட்லாண்டிக் பெருங்கடல்ப்பா. இது அட்லாண்டிக் பெருங்கடல் அமைந்துள்ளது. சரிங்களாப்பா? அடுத்து ஆஸ்திரேலியாவுக்கு தெற்கே அமைந்துள்ள பெருங்கடல் தென் பெருங்கடல். ஆஸ்திரேலியாவிற்கு தெற்கே அமைந்துள்ள பெருங்கடல் தென் பெருங்கடல். அடுத்து ஆசியாவிற்கு தெற்கே அமைந்துள்ள பெருங்கடல் இந்திய பெருங்கடல். இங்கே பாருங்கள், ஆசியாவுக்கு தெற்கே அமைந்துள்ள பெருங்கடல் இந்திய பெருங்கடல். அடுத்து பார்த்திங்கன்னா மொத்த பெருங்கடல்களின் எண்ணிக்கை 5. உலகில் உள்ள கண்டங்களின் எண்ணிக்கை 7. ஆமாம் தானேப்பா? பெருங்கடல் 5 பெருங்கடல் இருக்குது, கண்டங்கள் 7 இருக்குது. அடுத்து பாருங்கள், உலகின் 3வது பெரிய கண்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட அமெரிக்கா. உலகின் 4வது நீளமான நதி மிசிசிபி, மிசௌரி. அடுத்து வட அமெரிக்கா கண்டத்தில் அமைந்துள்ள மலைத்தொடர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டிஸ். அடுத்து கீழ் காண்பவற்றுள் வட அமெரிக்காவில் உள்ள நாடு கனடா. வட அமெரிக்க கண்டத்தின் சிறப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா சுதந்திர தேவி சிலை. அடுத்து பாருங்கள், இங்கே கண்டத்தின் பெயர் சிறப்புன்னு கொடுத்துருக்காங்களா? வட அமெரிக்கானா சுதந்திர தேவி சிலை. அடுத்து அண்டார்டிகா பென்குயின். தென் அமெரிக்கா அமேசான் நதி. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், குறிப்புகளுக்கு ஏற்ப நிலவரைபடத்தில் வண்ணமிட்டு கண்டத்தின் பெயரை எழுதுக. இங்கே என்னென்ன குறிப்புகள் கொடுத்துருக்காங்கன்னா உலகின் மிக நீளமான நைல் நதியை கொண்ட கண்டம் அப்படின்னு சொல்லி கருப்பு அடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி நம்ம கலர் பண்ணியிருக்கோம். உலகின் நீளமான நைல் நதியை கொண்ட கண்டம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா. அடுத்து 6 மாதங்கள் பகலாகவும் 6 மாதங்கள் இரவாகவும் இருக்கும் கண்டம் அப்படின்னா அண்டார்டிகா. சரிங்களாப்பா? அடுத்து பார்த்திங்கன்னா கங்காருகள் வசிக்கக்கூடிய கண்டம் எது? தென் அமெரிக்கா. அடுத்து வோல்கா நதி பாயும் கண்டம் எதுன்னு கேட்டிருக்காங்களா? ஐரோப்பா. அடுத்து பாருங்கள், நாம் வாழும் கண்டம் ஆசியா. கிராண்ட் பள்ளத்தாக்கு காணப்படும் கண்டம் வட அமெரிக்கா. அமேசான் நதி பாயும் கண்டம் ஆஸ்திரேலியா. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், குறிப்புகளுக்கான விடைகளை வட்டமிட்டு கோடிட்ட இடத்தில் எழுதுக. என்னென்ன குறிப்புகள் கொடுத்துருக்காங்க? தென் அமெரிக்கா கண்டத்தில் மிக நீண்ட மலைத்தொடர் எது அப்படின்னா ஆண்டிஸ் மலைத்தொடர். இங்கே இருக்குப்பா எல்லா ஆன்சர்ஸ்க்கு உண்டான லெட்டர்ஸும் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், ஆண்டிஸ், நைல் நதி, அண்டார்டிகா, சீன பெருஞ்சுவர், அமேசான், கங்காரு, சஹாரா பாலைவனம், சுப்பீரியர் ஏரி, பென்குயின். அதை வட்டமிட்டு காட்டணும். பாருங்கள், உலகின் மிக நீளமான நதி நைல் நதி. மிகப்பெரிய நன்னீர் ஏரி சுப்பீரியர் ஏரி. அண்டார்டிகாவில் வாழும் பறவை பென்குயின். சீனாவில் உள்ள உலக அதிசயங்களில் ஒன்று சீன பெருஞ்சுவர். அடுத்து மிகவும் குளிர்ந்த கண்டம் அண்டார்டிகா. தென் அமெரிக்காவின் மிகப்பெரிய நதி அமேசான் நதி.
அப்புறம் உலகின் மிகப்பெரிய பாலைவனம் சஹாரா பாலைவனம். அடுத்து ஆஸ்திரேலியாவில் வாழும் விலங்கு கங்காரு. சரிங்களாப்பா. அடுத்து பாருங்கள், நானே உருவாக்குவேன்னு சொல்லி கொடுத்துருக்கு. கேட்டிருக்காங்களா? நீ சுற்றுலா செல்ல விரும்பும் கண்டம் எது, ஏன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்கள், நான் எனக்கு பிடிச்சதை எழுதியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கண்டத்தை எழுதணும், எதற்காகவோ எழுதணும். அடுத்து பாருங்கள், நான் சுற்றுலா செல்ல விரும்பும் கண்டம் ஆஸ்திரேலியா, ஏனெனில் இது ஒரு தீவு கண்டமாகும். இங்கு இயற்கை காட்சிகளும் இயற்கை அதிசயங்களும் அதிகமாக காணப்படுகின்றன. எனக்கு மிகவும் பிடித்த கங்காரு இக்கண்டத்தில் தான் உள்ளது. பெருந்தடுப்பு பவளப்பாறை திட்டுகள் சுமார் 2500 தனிப்பட்ட பவளப்பாறைகளால் ஆனது என்பதே இதன் சிறப்பு. சரிங்களா? இந்த மாதிரி அதன் சிறப்புகளையும் நம்ம எழுதியிருக்கோம். அடுத்து பாருங்கள், வளரறி மதிப்பீடு கொடுத்துருக்காங்களா, பார்க்கலாமா? சரியான விடையை தேர்ந்தெடுத்து விடைத்தாளில் நிழலிடுக. பாருங்கள், உலகின் மிகப்பெரிய கண்டம் ஆசியா. அண்டார்டிகாவில் வாழும் பறவை பென்குவின். உலகின் மிகச்சிறிய கண்டம் ஆஸ்திரேலியா. அடுத்து உலகின் மிக நீளமான நைல் நதியை கொண்ட கண்டம் ஆப்பிரிக்கா. இந்தியாவின் ஆராய்ச்சி நிலையமான தக்சின் கங்கோத்ரி எந்த கண்டத்தில் உள்ளது அப்படின்னா அண்டார்டிகா. கீழ் காண்பனவற்றுள் ஆசியாவில் கண்டத்தில் காணப்படாத சிறப்பு பிரமிடு. ஐரோப்பா கண்டம் சொல்வதில் தவறானதை தேர்ந்தெடுக்கவும். எது இல்லைன்னா சஹாரா பாலைவனம் என்னிடம் உள்ளது அப்படின்னு சொல்லுது. இப்போ இங்கே கிடையாது, சஹாரா பாலைவனம் ஐரோப்பாவில் கிடையாது. அடுத்து பாருங்கள், கண்டங்கள் பேசுவதை கேட்டு உண்மையை கூறும் கண்டத்தை கண்டுபிடிக்கவும். பாருங்கள், எவரெஸ்ட் என்னிடம் தான் உள்ளது. இங்கே இருக்க அந்த கண்டங்கள், இது வந்து ஆசிய கண்டம், இந்த மாதிரி இங்கே ஆப்பிரிக்கா கண்டம் அப்படின்னு ஒவ்வொரு கண்டங்கள் கொடுத்துருக்காங்க. எவரெஸ்ட் என்னிடம் தான் உள்ளதுன்னா இது சரிதான். சரிங்களாப்பா? அடுத்து உரையாடலை கவனித்து விடையளிக்கவும். தருண் என்ன சொல்கிறேன்னா, என் மாமா சுதந்திர தேவி சிலை உள்ள கண்டத்திலிருந்து வந்துள்ளார். வருண், என் தந்தை ஏரிகளின் நாடு உள்ள கண்டத்திலிருந்து வந்துள்ளார். தருண் குறிப்பிடும் கண்டம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ தருண் வந்து சுதந்திர தேவி சிலை உள்ள கண்டம் எது அப்படின்னா வட அமெரிக்கா. அடுத்து பாருங்கன்னா, வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு எந்த நாட்டை அழைக்கிறோம் அப்படின்னா நம்ம இந்தியா தான்ப்பா. இந்தியா தான் வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு. அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இதில் வந்து ஷேர் பண்ணணும். ஆனால் ஆகு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், 10ல் ஈன்னு இருக்கா, ஈயில் ஷேர் பண்ணணும். ஓகே குட்டீஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 5th ஸ்டாண்டர்ட் சோசியல் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு கிளாஸில் இன்னொரு வேறு ஒரு ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.